ஹே ஹாய் திஸ் இஸ் கேலியா ஸ்டடி ஹப். இன்றைக்கி இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜில் அந்த ரிலீஃப் இருக்குல்லையா நிலத்தோற்றம் அதை தான் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அண்ட் சில ட்ரிக் பாயிண்ட்ஸை சொல்கிறேன். அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பை த வே, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொல்லித்தரது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ரொம்ப இந்த இயற்கை வளம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் என்னென்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்த்தலாம். ஹிமாலயா நார்த்தில் இருக்குது, சவுத்தில் பீச்சஸ் இருக்குது, அப்புறம் வெஸ்ட்டில் வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட் இருக்குது, அப்புறம் ஈஸ்டில் வந்து நேச்சுரல் ஹெரிட்டேஜ், இயற்கையான வளங்கள், இயற்கை சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. இதனால தான் இது இன்க்ரெடிபிள் இந்தியா, இன்க்ரெடிபிள் கண்ட்ரி எப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 5 இயற்கை அமைப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அந்த வடக்கு மலையாக இருக்கட்டும், சமவெளியாக இருக்கட்டும், பீடபூமி, கடற்கரை, அப்புறம் தீவுகள், இது 5மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதில் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. முக்கியமானது வந்து இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் இருக்குல்ல, இது வந்து யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டெயின் செயின். ஓகேவா, இது எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஃபியூ மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருந்தாலும் இந்த லாஃப்டியஸ்ங்கிற வார்த்தை வந்து மடிப்பாக இருக்குது. இந்த மடிப்பு வர காரணமே வந்து பிளேட் டெக்டானிக்ஸ், ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் உராயிறதுனால ஆன வெடிப்பாக இருக்கட்டும், பிளவாக இருக்கட்டும், இதனால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே வெஸ்ட்டில் இருக்க இண்டஸ், அங்கேருந்து ஈஸ்டில் இருக்க பிரம்மபுத்திரா வரைக்கும் மொத்தம் 2500 கிலோமீட்டர். இந்த 2500 கிலோமீட்டர் இண்டஸ்லேருந்து பிரம்மபுத்திரா இதெல்லாமே நார்தர்ன் மவுண்டெயின்ஸ்க்கு சேர்ந்த இடம். ஓகேவா, இதே காஷ்மீரில் இருக்கும் பொழுது இந்த மவுண்டெயின்ஸோட வித்து இருக்குல்ல, அகலம், அந்த அகலம் வந்து 500 கிலோமீட்டர். அதே அருணாச்சல பிரதேஷ் கிட்ட இருக்க மலையோட அகலம் வந்து 200 கிலோமீட்டர். இது இல்லாமல் பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் உலகத்தோட கூரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னா இந்த இமயமலையும் அந்தாண்ட இருக்க மத்திய ஆசியா இருக்குல்ல, சென்ட்ரல் ஏஷியா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, ஏன் வந்து பாமீர் முடிச்ச வந்து உலகத்தோட கூரைன்னு சொல்கிறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அங்கே வந்து ஆர்க் வில் ஷேப்பில் இருக்கும். இந்த இமாலயாங்கிறதே வந்து ஒரு சமஸ்கிருத டேர்மு. இது வந்து அடோப் ஆஃப் ஸ்னோன்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சின்ன ட்ரிக் சொல்கிறேன். இது ஓகேனா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நார்தர்ன் மவுண்டெயின்ஸ்னால் இந்த கோர்வியா, இந்த 2500 ஆரம்பித்து எல்லாமே சொல்கிறேன். ஒருத்தர் வந்து யங்காகணும், மில்லியன் இயர்ஸ்க்கு வாழணும்னு சொல்லிட்டு தவம் இருக்கார். அவர் தவம் கலைஞ்சிருது. எதனாலனா எர்த் க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால் அவரோட தவம் கலைஞ்சிருது. ஸோ தவம் கலைஞ்சனால அவர் என்னவா ஃபீல் பண்ணுறாருன்னா, இது வந்து எப்படியோ சரி பண்ணுங்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ இண்டஸ்லேருந்து பிரம்மபுத்திரா 2500 கிலோமீட்டருக்கு நீ நடப்பயணம் போகணும். போகிறதுக்கு முன்னாடி காஷ்மீரில் இருக்கு இல்லையா அந்த மலை, அங்கே வந்து 500 ரூபாய்க்கு, அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு 500 ரூபாய்க்கு தானம் பண்ணு. அருணாச்சல் பிரதேஷில் இருக்கவங்களுக்குலாம் 200 ரூபாய்க்கு தானம் பண்ணு. சரியா, அப்படியே நீ போயிட்டே இருந்தேன்னா பமீர் நாட்டு வருது, அதை தான் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நீ சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிற வழி வந்துடும். அங்கே வில்லு மாதிரி ஒரு வில்லு இருக்கும். அந்த வில்லில் வந்து ஹிமாலயான்னு சொல்லிட்டு சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கும். அப்படின்னா அடோப் ஆஃப் ஸ்னோ, இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது நீ அங்கே போய் சொல்லும் பொழுது உன்னோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு, ஒரு ஸ்டோரி மாதிரி. ஓகே, ஒருத்தர் இது வந்து 2500 கிலோமீட்டர் போகணும். அதுக்கப்புறமேட்டு இங்கே 500 கொடுக்கணும், அங்கே 200 கொடுக்கணும். அந்த முடிச்சு பார்க்கணும். அங்கே வந்து வில்லு மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அந்த அந்த அதாவது சென்ட்ரல் ஏஷியா போகிறவள்ள வில்லு மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அதில் வந்து சமஸ்கிருதம் முதல்ல ஹிமாலயான்னு எழுதியிருப்பாங்க. இது வந்து அடோப் ஆஃப் ஸ்னோ. இதுதான் கண்டென்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து சொல்கிறேன். இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ்லேயே 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒன்று டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஒன்று நார்மல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹிமாலயாஸ், அப்புறம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அது பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ். இது 3 எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னால் இந்த ஏரோ மார்க் போடுறேன் பாருங்கள் மேலே. ஹிமாலயாஸ் வந்து சென்டர். ஓகே, கிழக்கு ஹிமாலயா அது ஈஸ்ட்னா நார்த் ஈஸ்ட் பக்கம். இது 3 வச்சுக்கோங்க. அது நான் வந்து மேப்பில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸுங்கிறது வந்து இந்த மேலே போட்டிருக்கல, இந்த லடாக் ரீஜன் இதெல்லாமே வச்சுக்கோங்க. அப்புறம் ஹிமாலயாஸ்க்கு போது இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் ஹிமாலயாஸ், இது சென்ட்ரலில் இருக்குது. ஓகேவா, ஈஸ்டர்னும் போது இந்த நார்த் ஈஸ்ட் ஏரியா இருக்குல்ல, இதுதான் அந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இல்லை பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் ஹில்ஸ் தான் மியான்மர் அந்த பார்டரில் வரும். ஓகே, இப்போ இது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ யங்கஸ்ட்னா ஹிமாலயாஸ் ரீஜன் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஓல்டஸ்ட் வந்து ஆரவல்லி. ஓகேவா, சரி, டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னால் என்ன பார்க்கலாம். ஹிமாலயன் ரேஞ்ச் வந்து இந்த
நார்த்தில் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அது எந்த இடத்துல? ஜம்மு அண்ட் காஷ்மீர், டிபெட்டியன் பிளாட்டியூவில். அது வந்து டிபெட்டியன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இதோட இது இருக்கு இல்லையா, இந்த மலை ஸ்டார்டிங் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து 40 கிலோமீட்டர் தான் அகலம். ஆனால் இந்த நடுவில் போகுது பாரு, இந்த தொடர்ச்சியாக போகுது பார்த்தீங்களா, இந்த நடுவில் போகிறது எல்லாமே 225, ஒவ்வொரு மலைக்குமே 225 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். இது சென்ட்ரலில் மட்டும்தான் 225 வரும். சைட்ஸில் வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அந்த கார்னரில் வந்து 40 தான். ஓகேவா? இது வந்து தெத்தி செடிமெண்ட்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ராக்ஸ் எல்லாமே, அந்த ஃபாசில்ஸ் எல்லாமே அது இருந்து அது வந்து ஒரு மெரைன் செடிமெண்ட்ஸ், உப்பு சம்மந்தப்பட்ட செடிமெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து டெர்ஷியரி கிரானைட்ஸ், ஒரு கிரானைட் கல் தான் மாறுது. அது இல்லாமல் இதெல்லாமே டிரான்ஸ் ஹிமாலயாஸில் நடக்கும். இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஜஸ்கர், லடாக், கைலாஷ், கரக்கோரம் இதனாலும். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கைலாஷ், ஜஸ்கர் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து லடாக்கோட கரையோரம் இருக்காங்க. அவங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஹிமாலயன் பீப்புள்ஸ். இந்த ஹிமாலயாஸ் வந்து அதோட கோர் பார்ட் வந்து நார்தர்ன் மவுண்டன்ஸ் தான். இந்த இடத்துல தான் யங்கஸ்ட் ஃபால் மவுண்டன்ஸ் இருக்குது. இந்த யங்கஸ்ட் ஃபால் மவுண்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அது யுரேஷியனோட லேண்ட் மாஸ் இருக்கு இல்லையா நார்த்தில், அதுவும் கோந்த்வானா லேண்ட் மாஸ் சவுத்தில். இது ரெண்டுமே கொலாய்ட் ஆகிறதுனால ஃபார்ம் ஆனது தான் இந்த தெத்திசி. ஓகேவா? அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த கோந்த்வானா லேண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட், ஆஃப்ரிக்கன் பிளேட் எல்லாம் சேர்ந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் எல்லாமே ஒன்று ஒட்டி இருந்தது. சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிரிஞ்சிருச்சு. அப்படி பிரியும் பொழுது ஆஸ்திரேலியா கீழே போயிடுச்சு. இந்தியா இருக்கு இல்லையா, அந்த கோந்த்வானா லேண்ட், அது வந்து அந்த பிளேட்டோட மேலே போயிடுச்சு. இப்படி மேலே போனது கம்முன்னு இல்லாமல் போன ஃபோர்ஸுக்கு ஒரே ஒரு இடி தான். அந்த இடிஞ்சதுலேருந்து ஃபார்ம் ஆனது அந்த தெத்தீஸு. அந்த வந்து 2 லேண்ட் மாசஸ்க்கு நடுவில் இருக்குது. அது எதனாலன்னா அந்த கம்ப்ரெஷனால் ஃபார்ம் ஆனது தான் இந்த தெத்தீஸ். புரியுதா? இது வந்து ஹிமாலயா அதுக்கப்புறம் தான் இது உருவானது. இதுதான் அதோட கதை. இது மெயின் டிவிஷன் இருக்குல்ல இந்த ஹிமாலயாவில், அது வந்து பார்க்கலாம். அந்த மெயின் டிவிஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா 3 இருக்குது. ஓகேவா? அந்த 3 என்னென்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ். இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், லெஸ்ஸரை வந்து சொல்லுவாங்க ஹிமாச்சல்னு, அவுட்டரை வந்து ஷிவாலிக்குன்னு சொல்லுவாங்க. இது 3 எதனால் ஃபார்ம் ஆச்சுன்னா, மெயின் ரீசனே அந்த கோந்த்வானாவும் யுரேஷியன் லேண்டும் ரெண்டு கொலாய்ட் ஆகி தெத்தீஸ் ஃபார்ம் ஆனதுனால தான் இதெல்லாமே ஹிமாலயா ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த கிரேட் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரின்னு சொல்கிறாங்கல்ல, அது எங்கேருந்து இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மலை ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த இடம் அப்புறமேட்டு இந்த இடம், இது 2 தான் கிரேட் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மழைப்பொழிவு இருக்குல்ல, ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மி. லெசர் ஹிமாலயாஸையும் ஷிவாலிக்கையும் கம்பேர் பண்ணும்பொழுது இதோட வெதரிங்கும் கொஞ்சம் எஃபெக்டிவ் வந்து கம்மி. ஓகேவா? இது இல்லாமல் இதில் வந்து 25 கிலோமீட்டர் வைடாக இருக்குது, அகலம் இருக்குது. ஆனால் 6000 மீட்டர், 6 கிலோமீட்டர் மட்டும்தான் இதோட ஹைட் இருக்குது, இந்த மலை சிகரங்களோட ஹைட்டு. இந்த கிரேட் ஹிமாலயாஸ் வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கு நார்த்தில் இருக்குது. இதுதான் லெஸ்ஸர் ஹிமாலயோட போர்ஷன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இந்த அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஷிவாலிக், இது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஹிமாச்சல், ஓகேவா? ஹிமாச்சல்னால் இது லெசர் ஹிமாலயாஸ், ஹிமாத்ரிங்கிறது கிரேட்டர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ் ஷிவாலிக், இது லெசர் ஹிமாலயாஸ்க்கு நார்த்தில் வடக்கில் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த எவரெஸ்ட்டோட இது வந்து எந்த இடத்துக்குனா நேபாளில் இருக்குது. அந்த எவரெஸ்ட்டோட மீட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 8848 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா ரெஸ்ட்டே எடுக்காதமா ஒருத்தர் வந்து 48 வயசுலேருந்து 88 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறான். ஸோ 8848 அப்படி வச்சுக்கலாம். இல்லை எவரெஸ்ட்டில் ஏறுறவன் வயசு வந்து 48 இருந்தாலும் அவன் 88 ஏஜ் மாதிரி ஃபீல் பண்ணான், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 8 இருக்குது, இல்லை 8 8 நடந்து போகிறான் அப்படி வச்சுக்கலாம். 8 8 4 அடி எடுத்து வச்சா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து 8 3 24, இந்த 4 தூக்கி 3வது பிளேஸில் போட்டோம்னா 8848 இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நேபாளில் இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. அதுக்கு அடுத்தது மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கும்போது கஞ்சன்ஜங்கா வந்து நேபாளுக்கு சிக்கிம்க்கு நடுவில் இருக்குது. இருந்தாலுமே கஞ்சன்ஜங்கா பிலாங்ஸ் டு சிக்கிம் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்த கஞ்சன்ஜங்கா இருக்கு இல்லையா, அது கரெக்டாக அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் தான் இருக்குது. அதோட மீட்டர் வந்து 85 86 மீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேபாளில் இருக்கவனோட ஏஜ் வந்து 85 இயர்ஸ் ஓல்டில் இருப்பானுங்கன்னா, கஞ்சன்ஜங்காவோட ஏஜில் இருக்கவே 86 இயர்ஸ் ஓல்டு. பக்கத்துலனால தான் ஒரு வயசு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கஞ்சன்ஜங்கா இங்கேனா பார்டரில் இருக்குது, இட்ஸ் பிலாங்ஸ் டு சிக்கிம். ஓகேவா? இந்த 85 86 நீங்கள் அப்படி என்னால் இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் நம்பரில் இதாக இருக்குன்னா ஓகே, அப்போ லெட்டர்ஸ் வச்சுக்கலாம். கஞ்சன்ஜங்கான்னு தமிழில் பார்க்கும்பொழுது 7 எழுத்து இருக்குது. ஓகேவா? தமிழில். அப்போ அந்த 7க்கு முன்னாடி நம்பர் 8, அப்போ 7க்கு அடுத்த நம்பர் 8, 7க்கு முன்னாடி நம்பர் 6. இப்போது வந்து 8ல் ஆரம்பித்து 6ல் முடிகிற மீட்டர் தான் கஞ்சன்ஜங்கா அப்படி நான் வச்சுக்கலாம். ஓகேவா? 7க்கு அடுத்த நம்பர், அப்புறம் 7க்கு முன்னாடி நம்பர். ஓகே, 8586. ஓகேவா? அப்படி இல்லை என்னால் இப்படி நான் வச்சுக்க முடியலைங்கும்போது இது வேறு எப்படி நான் வச்சுக்கலாம்னா,
எனக்கு தெரியல. சரி. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து எந்த மவுண்டெயின்ஸ் வந்து கன்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்சுனா கிரேட்டர் ஹிமாலயாஸ். இங்க பெர்மனன்ட்டான ஸ்னோ இருக்கு. இங்க கங்கா, யமுனா, சியாச்சன் இது 3மே. இந்த கிரேட் பெர்சனாலிட்டி இருப்பாங்கல்ல, அவங்கள தான் யாருன்னா கங்கா, யமுனா, சியாச்சன். சியாச்சன்னு சின்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில 14 ஹையஸ்ட் பீக்னா, அதில 9 பீக்ஸ் வந்து ஹிமாலயாஸை சார்ந்தது. ஓகே. இப்ப லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் நான் சொல்றேன். இது எனக்கு தெரிஞ்சு நான் படிக்க வச்சுக்கிட்டேன். ஓகே. இதுக்கு வந்து நான் ஒரு க்ளூவா சொல்லிறட்டா? சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸை வச்சு சொல்கிறேன். அந்த ஷார்ட் ட்ரிக் முன்னாடி இதை பார்த்துடலாம் கண்டென்ட்டு. இது வந்து மிடில் ரேஞ்ச் மவுண்டெயின்ஸ்பா. ஹிமாலயாஸ்லேயே மிடில் இருக்க ஏரியா. இதோட ஹைட் மலையோட ஹைட் எல்லாமே 3700லேருந்து 4500 மீட்ரு. ஆனால் அதோட அகலம் இருக்குல்ல வித்து வந்து 80 கிலோமீட்டர். சரியா? இதில் அதிகமான ராக்ஸ் இருக்குல்ல அந்த பாறை எல்லாமே வந்து அந்த சுண்ணாம்பு, அப்புறம் ஸ்லேட்டு, அப்புறம் குவாட் சைட் இந்த பேஸ் பண்ண பாறை தான். இந்த இடம் வந்து வாழ தகுதியான இடம் தான். ஏன்னு கேட்டோம்னா, இங்கே அதிகமான எரோஷன் நடக்குது. அது எதனாலன்னா, அதிகமான மழை பெய்யுது. மழை பெய்யறது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் ஆகிருக்கு, அர்பனைசேஷன். இங்கே இருக்கிறதே வந்து மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் பேர் வந்து பீர் பாஞ்சல், தவல்தர், அப்புறம் மகாபாரத். ஓகேவா? இதெல்லாம் அங்கே இருக்க மலை. என்னதான் அங்கே மலையாக இருந்தாலும் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா, ஷிம்லா, முசிறி, நைனிதால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங். இதெல்லாம் மக்கள் வந்து அங்கே அதிகமாக போய் பார்க்கக்கூடிய இடம். சரி, இப்போ நான் அந்த க்ளூவை சொல்கிறேன் கேளுங்க. சரியா? இப்போ சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ்லேயே ஃபேமஸான பிளேயர்ஸ் யார்? சிஎஸ்கேன்னு எடுத்துக்கிட்டோம் டோனி, ரெய்னா ஒன்ஸ். ஓகேவா? அப்புறமேட்டு சுரேஷ் ரெய்னா இல்லாமல் மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா. இவங்களோட ஜெர்சி நம்பர் ஞாபகம் இருக்கா? சுரேஷ் ரெய்னாக்கு 3, டோனிக்கு 7, இவருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித்துக்கு 45. ஓகேவா? இதை வச்சு தான் கண்டென்ட். ஹிமாச்சலில் மேட்ச்சு. கிரவுண்டோட வித் இருக்குல்ல, சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அது வந்து 80 கிலோமீட்ரு. அங்கே வந்து சாயில் எரோஷன், டிஃபாரஸ்டேஷனால் கரண்ட்டு கட். எழுதுறதுக்கு வழி இல்லை. அதனால் ஸ்லேட்டு, லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு வச்சு தான் எழுதிட்டுருக்காங்க. முக்கியமாக எதனாலனா ரெயின்ஃபால், டிஃபாரஸ்டேஷன், அர்பனைசேஷனால் சாயில் எரோஷன். ஓகேவா? இங்கே லெசர் ஹிமாலயாஸ் அங்கே மேட்ச்சில். அங்கே வந்தவங்களாம் டூருக்கு போகிறதுக்கு ஷிம்லா, முசூரி, நைனிதால் தானே போகிறாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரூமர்னால், மகாபாரதத்தில் வர பாஞ்சாலி கேரக்டர் தவல்தல் மலையில் தான் இருக்காங்க, எல்லோரும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, சிம்பிளாக இருந்தது. ஒன்று ஜெர்சி நம்பர், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், ரன் அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சுக்கோங்க. நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது இதுதான். இப்போ லெஸ் ஹிமாலயாஸா எனக்கு ஞாபகத்தில் வந்து ரன்னு. என்ன ரன்னு? சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ் ரன்னு. அதை எப்படி எடுக்கிறாங்க? கம்மி அடிச்சிருக்காங்க. யார் விளையாடுறா? ஜெர்சி நம்பர் 3745. ஸோ இது அங்கே கரண்ட் கட் ஆகிருக்கு. எதனால்? எரோஷன் ஆனதுனால கரண்ட் கட் ஆகிருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எழுதுறதுக்கு ஸ்லேட்டு, லைம்ஸ்டோன், குவாட்சைட்டை வச்சு தான் மார்க் போட்டிருக்காங்க. டூரிஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சு எல்லாம் டூர் போயிருக்காங்க. அந்த டூர் பார்க்க முடியாமல் எதனாலன்னா, அங்கே ஒரு ரூமர் வந்திருக்கு. மகாபாரத்தில் வந்த பாஞ்சாலி வந்து தவல்தர் மலையில் இருக்காங்க. ஸோ இப்படி தான். ஸோ இப்படி இருக்குது அந்த. ஓகே, புரியுதா? ஓகே, அடுத்தது போகலாம். இதே தமிழில் சொல்லணும்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, சேம் இது தான். கிரவுண்டோட இது வந்து டோட்டல் அகலம் வந்து 80 கிலோமீட்டரு. சேம் ஜெர்சி எல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து கரண்ட்டு இதாகிடுச்சு. இதனால் மழைப்பொழிவு காரணமாக மண்ணரிப்பு, அதனால் எங்கேயும் போகிற வழி இல்லாமல் கரண்ட் இல்லாதனால எல்லாருமே அந்த சுண்ணாம்புலேயோ இல்லை வெண்கல்லில், பாறையில், மணர் பாறை இது மூலியமாக தான் ஸ்கோர் போர்டில் எழுதுனாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. தமிழ்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அடுத்தது அவுட்டர் ஹிமாலயாஸ். ஷிவாலிக் பார்த்துடலாம். ஷிவாலிக் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அசாம் வெளியே இருக்குது. இது வந்து டெப்ரிஸ் அதிகமாக இருக்குது. டெப்ரிஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு பார்ட் வந்து ஆறில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு படிவம். ஓகேவா? அதுதான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த ஹிமாலயன் ரிவர்ஸில் தான் அது வந்து டெப்ரிஸ் எல்லாமே இருக்குது. இதோட ஹைட் வந்து ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று 900 இருக்கும், 1100. ஆவரேஜாக பார்த்தோன்னா 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் தான். இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஷிவாலிக்கில் வந்து ஈஸ்ட் பக்கம் இருக்குல்ல, கிழக்கில் வந்து 10 கிலோமீட்டர் சின்னதாக இருக்கும். ஆனால் வெஸ்ட்டில் வந்து 50 கிலோமீட்டர் அகலமாக இருக்கும். எந்த மலை வந்து கண்டினியூஸ், எந்த மலை டிஸ்கண்டினியூஸ் பார்த்துக்கோங்க. அதாவது தொடர் மலைங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹிமாலயாஸ். அதெல்லாம் தொடர்ச்சி இல்லாத மலை, தொடர்பு இல்லாத மலை அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த அவுட்டர் ஹிமாலயா ஷிவாலிக் தான். இதில் வந்து நிறைய லாங்கிடியூனல் வேலிஸ் இருக்குது. துவார்ஸ், அதுக்கப்புறம் டியூன்ஸ்னு இருக்குது. டியூன்ஸ் எந்த பக்கம் இருக்குது, டுவர்ஸ் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டுவர்ஸ் வந்து ஈஸ்டில் இருக்குது, டூன்ஸ் வந்து வெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த லாங்கிடியூனல் வேலி சொன்னல, அப்படின்னா நீண்ட பள்ளத்தாக்கு இருக்க ஒரே இடம்னா அது இதுதான். அதை மறந்துடாதீங்க. மக்கள் வாழ தகுதியான இடமும் இதுதான். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து
பூர்வாஞ்சல்ஸ் பார்க்கலாம். பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இமயமலையோட கிழக்குலே கிளை ஒரு பிரான்ச் மாதிரி. இது வந்து எந்த இடம்னு நல்லா பார்த்தோம்னா இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் எல்லாமே வந்துட்டு பூர்வாஞ்சல் தான். இதுவும் முக்கியமான வந்து இந்தியா மியான்மர் பார்டர் இருக்குல்ல, மேப்பில் காட்டுறேன். இந்த மியான்மரோட பார்டர் இருக்குல்ல, இந்த இடம் எல்லாமே நமக்கு பூர்வாஞ்சல் மலை தான். இந்த பூர்வாஞ்சல் மலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறைய சின்ன சின்ன மலை ஹில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே சேர்ந்தது தான் பூர்வாஞ்சல். ஓகேவா? அது என்னென்ன மலைன்னு பார்த்தோம்னா நமக்கு டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காயம், நாகா, மணிப்பூர் இந்த மாதிரி ஹில் ஏரியாஸ்லாம் இருக்குது பூர்வாஞ்சலில். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் பார்த்தோன்னா, இது சவுத் வெஸ்ட் மான்சூன் அங்கே போய் பிளாக் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து நார்த் இந்தியாவில் மழை வரதுக்கு காரணம் இதுதான். இது ஒரு நேச்சுரல் பேரியராக இருக்குது. பெர்னியர் ரிவர், அதாவது இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, ஐஜிபி வற்றாத ஒரு நதி ஓடுற இடத்துக்கு முக்கிய காரணம் ஹிமாலயாஸ் தான். அங்கே இருக்க கிளேஷியரால். அதுக்கப்புறமேட் பேரடைஸ் ஆஃப் டூரிசமாக இருக்குது, ரிச் பயோடைவர்சிட்டி இருக்குது. அப்புறம் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்த கோல்வின்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கே ஹிமாலயாஸ் தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஹிமாலயாஸ் இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் பில்கிரீமாக வேலை செய்யுது. அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. பை.